அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு வரி விகிதங்கள் குறைந்துள்ள நிலையில் வாகனங்கள் மற்றும் மின்னணு சாதனங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. மாருதி சுசுகி கார்கள் 1,50,000 முன்பதிவுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் 2 லட்சம் முன்பதிவுகளை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நவராத்திரியின் முதல் 8 நாட்களில் மாருதி சுசுகி நிறுவனம் 1.65 லட்சம் கார்கள் டெலிவரி செய்துள்ளது. மேலும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 50,000 கார்களை விற்பனை செய்துள்ளது. மேலும் ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு காரணமாக மின்னணு சாதனங்களின் விற்பனையும் அதிகரித்துள்ளது. ஹயர் நிறுவனத்தின் விற்பனை 85% உயர்ந்து 2.5 லட்சம் மேல் விலை கொண்ட டிவிக்கள் 90% மேல் விற்று தீர்ந்துள்ளன. இதேபோன்று எல்ஜி நிறுவனத்தின் விற்பனை உயர்ந்துள்ளதாகவும் ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு காரணமாக 25% முதல் 100% வரை விற்பனை உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லக்சம்பர்க் நாட்டின் மன்னராக கடந்த 25 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்து வந்த மன்னர் ஹென்றி மன்னர் பதவியில் இருந்து விலகியதைத் தொடர்ந்து அவரது மூத்த மகனும் பட்டத்து இளவரசருமான கியோம் லக்சம்பர்கின் புதிய மன்னராக பொறுப்பேற்றுள்ளார். கென்யா மற்றும் நேபாளத்தை தொடர்ந்து ஜென்சி போராட்டக்காரர்களால் ஆப்பிரிக்க நாடான மடகாஸ்கரிலும் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்நாட்டு அதிபர் ஆண்ட்ரி ரஜோலினா தன் அரசை கலைப்பதாக அறிவித்திருந்தார். இருப்பினும் தண்ணீர் பற்றாக்குறை, தொடர் மின்வெட்டு போன்றவற்றால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தீர்வு வேண்டி வீதிகளில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்.